ஹாய் ஹலோ கேண்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது கிம் தேயோங்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க, நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தென் ஹைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது காலேஜ் முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே போனால் ஏதோ பேக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. உங்கள் அப்பா கார் கழுவிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு டாடி? உள்ளே போ, உங்கள் அம்மாவே சொல்லுவா அப்படிங்கிறாங்க. நீங்களும் பொறுமையாக உள்ளே போகிறீங்க. அம்மா என்னம்மா அப்பா கார்லாம் எடுத்து வச்சு கழுவுறாங்க, நீங்களும் ஏதோ பேக் பண்ணிருக்கீங்க போல், எங்கேயாவது போகிறோமா என்ன? ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக கேட்குறீங்க. ட்ரிப்பும் இல்லை கிப்பும் இல்லை, சொந்த ஊருக்கு போகிறோம். ஏன் ஏதோ கிளங்கிட்டு மண்டே போட்டுச்சா? வாயிலாடு மாடு, தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் 80வது கல்யாணம்டி அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி, சக்ஸஸ்ஃபுல்லி 80 வருஷம் ஆகிட்டு கல்யாணம் ஆகி. அடைச்சி 80 வருஷம் ஆகலை, அவருக்கு 80 வயசாகிடுச்சு, அதான் 80ஆம் கல்யாணம். அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகே ஓகே, அப்போது நம்ம அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லுங்கள். ஆமாம், எங்கள் அப்பா ஜமீன்தார் தான். அதை நினைக்கும் போது எனக்கு ப்ரைடாக தான் இருக்குது. அதுவும் என்ன தெரியுமா, ராஜ மரியாதையோடு அந்த கல்யாணம் நடக்கும்டி. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணு வேணும் அப்படி சொல்லுவாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கீங்க. பிகாஸ் ஜமீன்தார் அப்படிங்கும் போது ராஜா மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவங்களோட அந்த ரிச்சுவல்ஸே. ராஜாவுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கவே அம்மா அப்படிங்கிறீங்க. என்ன அப்படிங்கிறீங்க? எல்லோரும் வருவாங்களா? எல்லோரும் வருவாங்களா? இப்போ யார் வரணுங்கிறதுக்காக நீ இந்த மாதிரி பொடி போட்டு பேசிகிட்ருக்க? யாரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, சும்மா கேட்டேன், எல்லோரும் வருவாங்கன்னா சரி. இப்போ அப்படியே நீங்கள் உங்களோட ஒன் ஆஃப் த கசனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஏய் சீதா அப்படிங்கிறீங்க. சொல்லுவா ஏன்? அப்புறம் செய்தி வந்துச்சா, எப்போ வர ஊருக்கு? நீனு கிளம்பிடியா? நாங்கள் ஊருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். நீ எப்படி வர? நான் இனிமேல் தான் பேக் பண்ணோம், எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 ஹவர்ஸில் அங்கே வந்துடுவோன்னு நினைக்கிறேன். சரி சரி பாபா, நைட்டு எல்லாருமே ஜாலியாக மட்டம் பண்ணலாம் அப்படிங்கிறா. ஏய் அப்படியே எங்கேயாவது வெளில போகலாம், அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே யார் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் ஜாலியாக இருந்துட்டு வரலாண்டி. உனக்கு ஒன்று தெரியுமா, தேவங்கும் வரான். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போய் பேக் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, நான் போய் பேக் பண்ணிட்டு வரேன். பாய் சீதா. பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறா. ஏன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, திருதப்பு நான் ஃபோனை வைக்கிறா என்னவோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவள் வந்து அப்படியே இருக்கா. நீங்கள் ஃபைனலி நீங்கள் கிளம்பியாச்சு. ஏன்னா இதெல்லாம் மூஞ்சி லைட்டாக சிடு கடுன்னு தான் இருந்துகிட்ருக்கு. பிகாஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்டிங்கில் இருந்தது, இப்போ இல்லை. தேங்கும் வரான்னு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு மூஞ்சி ஏதோ ஒரு மாதிரி சின்னதாக போயிடுச்சு. உங்கள் அம்மா ஏன் மூஞ்சி இப்படி உருன்ட்ருக்க, என்னவா அப்படிங்கிறாங்க. மா, உன் ஆணை சேனையை போய் பார்க்க போகிற, தயவு செஞ்சு நீ போய் பாருமா, என்ன எதுவும் சொல்லாத ப்ளீஸ், கிளம்பு அப்படிங்கிறீங்க. அவன் வர பண்ணுறச்சு படி அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக ஊருமே வந்திருக்கும். ரொம்ப கடுக்குன்னு சத்தம்லாம் வர கேட்குது. ரோடெலாம் ஒரு மாதிரி குண்டு குழியுமா, ஒழுங்காக தார் ரோட் போடாத மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ ஃபைனலி அவ்வளோ பெரிய, எப்படி சொல்கிறது, பெரிய பங்களா மாதிரி இருக்குது, ஒரு பெரிய அரண்மனையும் சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குற இடம்லாம் ஜன்னல், பார்க்குற இடம்லாம் ரூமு. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ரூம் அங்கேயே இருக்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபைனலி நீங்கள் போனீங்க, அந்த வீடு சுற்றி நிலமாக இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். அப்படியே போனதும் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே வா வேணாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுகிறாங்க. சீதா அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஹக் பண்ணுறா. வாடி அம்மாடி வா அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே லைட்டாக ஹக் பண்ணுறா. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. உள்ளவா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க.
அப்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சைடில் பார்த்தா தேவும் நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் சிரிப்பு அப்படியே காணாமையே போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி உருன்னு வச்சுட்டு அந்த மூஞ்சி, அந்த முகரக்கட்டை, வா எதுவுமே சொல்கிறத கிட்டத்தட்ட நீங்கள் எதுவுமே கேட்கக்கூட இல்லை. அதுதான் உண்மை. வையன் வா அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் காது கொடுத்து கூட கேட்கல. அப்படியே போயிட்டீங்க. ஏய் ஏன்டி மூஞ்சி இப்படி வச்சுக்கிற? ஏன் என்ன ஆச்சு? அப்படி சொல்லிட்டு உங்களோட அந்த ஒன் ஆஃப் த கசன் இருக்கால சீதா கேட்குறா. நீ முதல்ல உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இந்த பாட்டி தாத்தா எல்லாருமே வராங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் நாலு வார்த்தை பேசிட்டு கடைன்னு ஏதோ ஒரு ப்ரைவேட்டான ரூமுக்கு அவள் கையை அழைச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. ஏய் சொல்லாத, நீ என்ன உன் மேலே கோவமாக இருக்கியா? ஆமாம், பின்ன இருக்காதா? தயவு செஞ்சு அதை பழச கலராத ப்ளீஸ். ஏண்டி எதுக்கு அப்படி சொல்கிறா? பின்ன தயவு செஞ்சு அதை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஒயான் ஒயான்னு சொல்லிட்டு சத்தமாக வருது. நான் போகிறேன் அப்படி சொல்கிறீங்க. அப்படியே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பழசை யோசிச்சு பார்க்குறா. அதாவது உங்களுக்கு ஏன் தேவங்க மேலே இவ்வளோ கோவம் இருக்குது அப்படிங்கிறத அவள் யோசிச்சு பார்க்குறா. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன நடந்திருக்குன்னா, அதாவது சின்ன வயசுலேருந்து ஒரு உங்களுக்கும் தேவங்களுக்கும் ஏறக்குறைய ஒரு 3 இயர்ஸ் ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸு. ஸோ அப்படி இருக்கவே அவர் உங்களோட கொஞ்சம் எல்டர், ஓகேயா? அப்போது நீங்களும் அவரும் நல்லா தான் ஆக்சுவலாக சின்ன வயசில் பாண்டிங் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே அப்போல்லாம் ஊரில் தான் முக்கால்வாசி இருந்துகிட்ருப்பீங்க. ஆப்வியஸ்லி தேங்குங்கும் அந்த இடத்துல தான் இருந்துகிட்ருப்பாரு. அங்கேயும் ஸ்கூல்லாம் இருக்கும். ஸோ படிக்க வைக்கும்போது அப்போது நீங்கள் அந்த அளவு படிக்க மாட்டீங்க. அந்த அளவுன்னா ரொம்ப அந்த மாதிரி கிடையாது, படிப்பீங்க. இந்த 1 to 5th கிரேட் இருக்கும்ல, ஸோ அந்த 5 பேருக்குள்ளே நல்லா படிக்கிற அந்த 5 பேருக்குள்ளே உங்கள் பேர் எப்படியாவது நடுவில் வந்துடும். ஆனால் தெய்வங்க இருக்காரே, ஹி ஆல்வேஸ் ஹேஸ் அது எப்படி சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு தான் இருப்பார். அவர் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு, டாப்பரு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அப்படி தான் இருந்துகிட்ருப்பார். அதே ஸ்கூலில் தான் ஆப்வியஸ்லி நீங்களும் படிச்சுட்டு இருந்தீங்களா? ஸோ ஆனால் நீங்கள் டாப் 5ல் தான் வந்துட்டு இருந்தீங்க. ஸோ பண்ணுறபோது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்க உங்களை. தெய்வங்க பார்த்தியா படிப்புலேயும் கெட்டிக்காரனாக இருக்கான், ஸ்போர்ட்ஸ்லேயும் நல்லா விளாட்றான், அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் இருக்குது டென்னிஸு. ஸோ நீங்கள் அதில் விளாண்டா உங்களோட ஆப்போனண்ட்டாக அந்த மனுஷன் வந்து நிற்பார், நல்லா விளாடுவார். ஸோ நீங்கள் எது எதுலலாம் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ டான்ஸாக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரிதிங் அந்த மனுஷனும் அதில் கலந்துப்பார். யூ நோ வாட், எல்லாத்துலேயுமே அவர் தான் டாப்பராக இருப்பார். லைக் சிங்கிங் காம்படிஷன் வந்தால் நீங்கள் செகண்ட் ப்ளேஸ் வாங்குவீங்க, அவர் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்குவார். டான்ஸ் காம்படிஷன்னாலும் அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்குவார், நீங்கள் செகண்ட் ப்ளேஸ் வாங்குவீங்க. லைக் ஈச் அண்ட் எவ்ரிதிங். ஒவ்வொரு வழியிலும் நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் ஃபர்ஸ்ட், அது வேறு ஒருத்தவன் இல்லை கோஇன்சிடென்ட்டாக இன்னொருத்தவன் வேறு ஒருத்தவன் இருந்தால் கூட நம்மளுக்கு அது ஆப்வியஸ்லி தெரியாதுல்ல. பட் எல்லா எல்லா மெம்பருமே அது அவராக இருக்கும்போது உங்களுக்கு கோவமாக வருது. யாரா இவன், எதுக்கடா என்கிட்டே வர, எதுக்கடா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம அத்தை பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்லலாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்க. ஸோ போக போக உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் வெஞ்சன்ஸ் அதிகமாக வந்துருச்சு. அதனால் அதுக்கப்புறம் பேசுகிறத விட்டுட்டீங்க. அவரை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். அவர் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டீங்க. ஈவன் தோ அந்த மனுஷனே வந்துட்டு ஏன் என்கிட்ட முன்ன மாதிரி பேச மாட்டேன்னு கேட்டாலும், நீ நான் பேசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுவீங்க. ஏன் அந்த மாதிரி பேசுகிறான், நம்ம என்ன பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நிறைய தடவை யோசிச்சாலும் கூட அவருக்கு தான் இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய மாட்டுது. ஸோ ஒரு நாள் கடுப்பாகி நீங்கள் எதுக்கு நான் எந்த இதில் சரி படிப்பில் தான் இருக்கீங்கன்னா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். நான் என்ன இதில் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டாலும் அதில் பார்த்தா முதல் இடத்துல என் பேருக்கு முன்னாடி உன் பேர் தான் இருக்குது. அது எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் போகிற இடத்துக்கு திருப்பி போவாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவத்தில் உங்கள் கோவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டீங்க. அவர் அப்படியே போகிறவங்களே பார்க்குறாரு.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இந்த பிரச்சனை நீங்கள் கண்ணாமலாம் திட்டிட்டீங்கள்ல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 7th 8th படிச்சிருந்திருப்பீங்க. அப்போது அவர் வந்து 10th படிச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ 10th வந்து எக்ஸாம்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்ல, இந்த சிங்கிங், டான்சிங். ஸோ அதுலலாம் வந்து அந்த மனுஷன் அந்த அளவு கலந்துக்கல. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு அப்போ தான் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அதுவும் இந்த சண்டைக்கு அப்புறம் அவன் பரவாயில்ல, நம்ம சொல்கிறத மதித்து அவன் எதுலையுமே ஜாயின் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் தெய்யம் அவரோட ஸ்டடீஸில் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதில் வந்து சேராமல் இருந்திருப்பார். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிங் வந்தால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், டான்சிங்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், அந்த மாதிரி டென்னிஸ்னால் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது கேட்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆறுதலாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 10th கம்ப்ளீட் 11th போனதுக்கப்புறம் அவர் திருப்பியும் பாஸ் பண்ணதை அப்படியே ரீவைண்ட் பண்ணி அப்படியே திருப்பியும் அடுத்தது அப்படியே அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. திருப்பியும் டான்ஸு, சிங்கிங்கு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அப்படியே கேட்கும்போது அப்படியே இரிட்டேட் ஆகி, இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், இதுக்கு மேலே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாக்கிட்ட ஒவ்வொன்று போய் ஒப்பாரி வச்சுருப்பீங்க. எங்கள் தெய்வங்கிட்ட உங்கள் அம்மாவை கேட்டிருப்பாங்க, ஏன்ப்பா அவளுக்கு தான் அது பிடிக்கலன்னு சொல்கிறாளப்பா அப்படின்னா, அப்போ வந்து தெய்வங்களோட அம்மா கேட்டிருப்பாங்க, ஆ உன் பொண்ணு அதில் முன்னேறி வரணும், உன் பொண்ணுக்கு அப்போ அந்த திறமை இல்லைங்கிறியா, அதனால தான் நீ வந்து என் பிள்ளைக்கிட்ட வந்து சண்டை போடுறியா அப்படின்னு சொன்னோம். இப்போ பாருங்க, நான் வந்து சும்மா தான் பேசுகிறேன், நீங்கள் எதையும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு தெய்வங்களோட அம்மா கிட்ட பேச லைட்டாக கொஞ்சம் கை கலப்பாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு ஒய்யனோட அம்மா, ஒய்யன் எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுவாங்க. ஸோ இதுதான் ஃப்ளாஷ்பேக்கு. அதை அப்படியே யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே போனவன் என்னை பார்த்துட்டு, இன்னமுமா அவன் மேலே உனக்கு கோவம் இருக்குது? இன்னும் எத்தனை நேரம் தான் கேட்பேன்? ஆமாம், நான் வந்து தாத்தா பாட்டிக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு அப்படியே நீங்கள் தேவங்க வேறு எங்கேயோ யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்காங்க, அவனை பார்க்கும்போது அப்படி பற்றிக்கிட்டு வருது. பழசு எல்லாமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஒரு இடத்துல போய் உட்காருங்க, தலையெல்லாம் வலிக்குது. அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்க. அப்போது கதவு நாக் ஆகுற சத்தம், உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு தான் இருக்கீங்க. இன்னும் அண்ணாந்தி யார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கல. ஓ வயன் வெடுக்கன்னு திரும்பி பார்க்குறீங்க. பிகாஸ் இட்ஸ் அ மேல் வாய்ஸ். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நேரம் இங்கே வர சொன்னது நான் கூப்பிடவே இல்லையே. தயவு செஞ்சு யாரும் வெளில போறியா? பையன் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். இன்னும் அவன் பழச ஞாபகம் வச்சுருக்க. தயவு செஞ்சு அமைதியாக போயிடுறியா? உங்ககிட்ட என்கிட்ட பேச சுத்தமாக விருப்பமே இல்லை. போ, முதல்ல வெளில போ அப்படியே நீங்கள் சொல்கிறீங்க. பட் தள்ளு அப்படி சொல்கிற அவர் அப்படியே தள்ளி விட்டுட்டு நீங்கள் இந்த ரூமை விட்டு வெளில வந்துடுறீங்க. பிகாஸ் அந்த மனுஷன் இந்த ரூமை விட்டு போக மாட்டுறாரு. அப்படியே கொல்லைக்கு வந்தாச்சு. அங்கே அந்த பம்பு செட்டு அதெல்லாம் இருக்கும்ல, அதில் உட்காந்துட்டு அப்படியே ஜஸ்ட் அமைதியாக இருக்கீங்க. அப்போது உங்கள் பாட்டி வராங்க பொறுமையாக. வயனு அப்படி சொல்லிட்டு, பாட்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி திரும்புகிறீங்க. நல்லா இருக்கியாம்மா? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா படிக்கிறியா? ஏம்மா தனியாக இங்கே வந்து உட்காந்துருக்க? அதில் சிட்டியில் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க முடியறதில்ல பாட்டி, அதான் சரின்னு சும்மா உட்காந்துருக்கேன். அப்புறம் கல்யாணம் பண்ணே நீ வேறு கழுத, இதெல்லாம் வேறு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டாக வெக்க வருது. பாட்டி என்னம்மா? சந்தோஷமாக இருங்க. நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன கவலை வேண்டி கிடக்கு? சந்தோஷமாக இருக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு உங்கள் தலையை தடவுறாங்க. நீங்கள் அப்படியே பாட்டி அம்மாவை லைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க.
அதை மாடியிலேருந்து தேவும் பார்த்துருந்துருப்பார். அப்படியே ஏதோ நினைக்கிறாரு. அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்னமோ தெரில, ஆக்சுவலாக தேவன் லவ் பண்ணுறாரு போல். அவர் பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்குது. ஸோ ஃபைனலி அந்த டேவும் முடிஞ்சு போயிருந்திருக்கும். அங்கே சமையலுக்குன்னு வீட்லேயே ஆள் போட்டிருக்காங்க. ஸோ சமைக்கிறது உங்கள் அம்மா அப்பாலாம், உங்கள் அம்மா, அத்தை, தென் பாட்டியோட மருமகள், அதுமாரி நிறையா பேர் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த காய்கறி அரிகிறது, சில இதெல்லாம் மெயின் கோர்ஸ் அவங்க செய்கிறது. ஸோ சம்திங் அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப எங்கேஜிங்காக ஒரு கிச்சனே அவ்வளோ பெருசு இருக்குது. லைக் கிச்சனே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. செப்ரேட்டாக அரிகிறதுக்குன்னு அவ்வளோ அருவாமனைலாம் அதில் பில்டின்னாகவே இருக்குது. காய்கறி வாஷ் பண்ணுற அந்த தொட்டி இருக்கும்ல, அதுவே ஏறக்குறைய ஒரு 4 தொட்டி இருக்குது. அடுப்பு கிட்டத்தட்ட 12 அடுப்பு இருக்குது. ஸோ அரண்மனை அப்படிங்கும்போது எல்லாமே அங்கே விஸ்தாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வென்டிலேஷன்ஸ்லாம் அவ்வளோ அதிகமாக இருக்குது. காற்று நல்லா சில்லு சில்லுன்னு அடிக்கும். இத்தனைக்கும் அங்கே ஏசி கூட கிடையாது. ஆனால் அங்கே ஏசி தேவைப்பட்டதும் கிடையாது. அந்த மாதிரி இப்போது நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே வரீங்க. நல்லா ஒவ்வொன்றும் பருப்பு சாம்பார் அது இதுன்னு நல்ல வாடையாக அடிக்குது. அப்புறம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் அம்மாவோட தோளில் பிடிச்சிட்டு அப்படியே இன்றைக்கி என்ன வேணும் அப்படிங்கிறீங்க. அதான் பருப்பு சாம்பார், கீரை கூட்டு, அதுக்கப்புறம் பாவற்காய் பொரியல், அவியல், இதுமாரி நிறைய இருக்குடி. என்ன வேணும் உனக்கு? அம்மா எனக்கு பாயாசம் வேணும். அப்படியே டக்குன்னு தேவங்கோட அம்மாவும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. நான் 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 வெளில இருக்கேம்மா, வரேன் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. ஆக்சுவலாக தேவங்கோட அம்மாவுக்கு ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப நல்ல சூப்பராக செய்வாங்க. ஸ்வீட்ஸு எதாக லட்டாக இருக்கட்டும், ஜாங்கிரியாக இருக்கட்டும், எந்த ஸ்வீட்டானாலும் ஷீ இஸ் அ எக்ஸ்பர்ட். ஸோ பாயாசம் கேட்டதும் எல்லாருமே டக்குன்னு அப்படி தேவங்கோட அம்மா தான் பார்த்துருப்பாங்க. அப்படியே தேவங்கோட அம்மா சேமியா ஊற வைங்க, நான் சேமியா பாயாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெய்ட்ஸ் கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் வேலை விடுறாங்க. ஸோ ஃபைனலி இதை எல்லாத்தையுமே உங்கள் அம்மா நோட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் தோ எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணலை. ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்புறம் வயன் அப்படி சொல்லி நீங்கள் திரும்புகிறீங்க. பாயசம் உனக்காக பண்ணியிருக்கேன். சரித்த அப்படின்னு சொல்லிட்டு தேவங்கோட அம்மா கிட்ட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. அப்படியே அவங்க தான் உங்களுக்கு பாயசம் வைக்கிறாங்க. அந்த இலையில அப்படியே லைட்டாக கையை அப்படியே பிடிச்சிட்டு பாயசம் அப்படியே ஊற்றுறாங்க. அப்பளம் இருக்கும்ல, அப்பளத்தை அப்படியே சத்தக்குன்னு நொறுக்கி அந்த பாயசத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது இது அல்லவோ அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. பாயசம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே 2-3 வாங்கிட்டு அப்படியே மிதப்போன்னு சொல்லுவாங்கள்ல, லைக் வா இதுக்கு மேலே ஏந்திரிக்க முடியல தொம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க உங்கள் அத்தையை. சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்கிறாங்க. ஸோ உங்களை தாண்டி ஒரு 6-7 மெம்பர்ஸ் லேட்டர் தேவங்க இருக்கார். அவருமே இங்கே நடந்த கான்வர்சேஷன் எவ்ரிதிங் கேட்டிருப்பார். ஸோ அப்படியே பேசி முடிச்சுட்டு எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெத்தலை பாக்கு அதெல்லாம் போட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்ட்டீஸ், அங்கிள்ஸ், பெரியவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் ஆகி ஃபைனலி அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தனியாக செப்ரேட்டாக ஆகுறாங்க. அதில் நீங்களும் ஒருத்தவங்க. ஸோ அப்படி இருக்கவே சீதா, நீங்கள், இன்னும் 2 கசின்ஸ் அதோடு சேர்த்து தேவங்க, மொத்தம் 5 பேர் உட்காந்துட்டு ஏதோ பேசிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் பேசவே இல்லை. ஏன்னா தேவங்க இருக்கிறதால உங்களுக்கு அந்தளவு இன்ட்ராக்ட் பண்ண தோணவே இல்லை. ஸோ அமைதியாக நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது. தேவங்க ஒரு மாதிரி இருக்குது, லைக் நம்மளால தான் அவன் பேசாமல் இருக்காளோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு தேவங்க போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்படியே உங்களோட இன்வால்மெண்ட்டே அந்த கேங்கில் இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையுமே மூலையில் உட்காந்து தேவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கார். அப்படியே உங்களை பார்க்குறாரு. அப்படின்னு ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு தென் அப்படியே போயிருப்பாங்க. நைட் ஆகுது. எல்லோரும் சந்தோஷமாக ஆசைத்தீர சாப்பிட்றாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் நீங்களாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அவர்
உங்கள் ரிலேட்டிவ் அப்படிங்கும்போது நிறைய விஷயத்தில் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் அமைதியாக இருந்துருவீங்க. அதே மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிருக்காங்க. ஏன்னா நான் தான் சொன்னேனே, அது ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே ரூம்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்துட்டுருக்கும். அப்படி இருக்கவே இப்போது சின்ன வயசுலேயே உங்களுக்குன்னு தனியாக ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அலாட் பண்ணி கொடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த ரூமுக்கு தான் நீங்கள் போயிருந்திருப்பீங்க. பார்த்தா ஆம், இந்த காலையிலேருந்து நீங்கள் ஊரில் வந்த நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த உங்களோட லக்கேஜஸ் எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துருந்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக உங்களோட ரூம்குள்ளே போயிருக்க மாட்டீங்க. இப்போ தான் "பா ரெஸ்ட் எடுக்கணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது தான் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுக்காக அப்படியே போவீங்க. பார்த்தா நீங்கள் சின்ன வயசில் யூஸ் பண்ண டெடி, அதுக்கப்புறம் சொப்பு ஜாமான், அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன வயசில் என்னென்ன யூஸ் பண்ணிருந்தீங்களோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் அது எல்லாமே உங்கள் ரூமை சுற்றி இருக்கு. அப்படியே ஓல்டு மெமரீஸ், சைல்ட்ஹுட் மெமரீஸ் அது அப்படியே ஒரு நிமிஷம் பர்சீவ் பண்ணிட்டு, அந்த நாள்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஒவ்வொரு டால், ஒவ்வொரு அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மரப்பாச்சி பொம்மை சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொம்மை தட் பாய் இது மரப்பாச்சி பாய் மாதிரி இருக்கும். அது வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி கேர்ள் மரப்பாச்சி பொம்மை இருக்கும். அது வந்து தேவங்கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மரப்பாச்சி பொம்மை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு டக்குன்னு அந்த ஃப்ளாஷ் தான் ஆகுது. நீங்களும் அவரும் சைல்ட்ஹுட்டில் சின்ன வயசில் இருக்கும்போது ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருந்தீங்கள்ல. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்களும் அவரும் ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் விளையாடுவீங்க, பேசுவீங்க அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். அப்போது உங்கள் தாத்தா, அதாவது இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறார்ல அவர் வந்து ஒரு பேர் அந்த கேர்ள் அண்ட் பாய் டால் 2த்தையும் அது வந்து கல்யாண இதில் இருந்த மாதிரி இருக்கும் மரப்பாச்சி பொம்மை. ஓகே. ஸோ அதை அப்படியே பேராக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்களும் அவரும் வாங்கியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் கேர்ள் டால் இருந்திருக்கும், அவர் கையில் பாய் டால் இருந்திருக்கும். அவர் அப்படியே உங்களை பார்த்துருப்பார். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து வந்திருப்பீங்க. மாற்றிக்கலாமா அப்படின்னு அவர் கேட்டிருப்பாரு. ஆ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இதை டாலை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஞாபகம். அப்படியே அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்குது. ஓகேயா? அதாவது செல்ஃபுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. பொறுமையாக ஸ்டூல் போட்டு எடுத்து அப்படியே நீங்கள் அதை பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம். அப்படியே அதை பார்க்குறீங்க. டஸ்ட்டாக இருக்குது. அதை லைட்டாக துடைக்கிறீங்க. அந்த நேரத்துக்கு தேவங்க தான் உங்களை அடிக்கடி நோட்டை விடுறாருல. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஸ்டூலில் நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா ஹாஃப் ஆஃப் தட் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிடிக்கல இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் சொல்லக்கூடாது. ஸோ ஃபேனில் வந்து கயிறு கட்டி அந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க, தற்கொலை அந்த மாதிரி ஏதோ பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து பார்க்கும்போது உங்கள் இடுப்பு வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கும். "ஒய் என்ன என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, லிட்ரலி அந்த சேரையே தள்ளி விட்டுட்டாரு. அப்போ தான் நீங்கள் வந்து கீழே விழுற மாதிரி இருக்குது. டப்புன்னு அந்த மனுஷன் உங்கள் காலை பிடிச்சிட்டு, "இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்காது. ஏன் ஒய்யன் இந்த மாதிரி பண்ணுற? ப்ளீஸ் ஒய்யன் இந்த மாதிரிலாம் பண்ணாத ஒய்யன்" அப்படி இப்படி சொல்லிட்டு காலை அப்படியே கெட்டியமாக பிடிச்சிட்டு கண்ணை அப்படியே மூடிட்டு அவர் அப்படியே கதறிட்டு அழுதுட்டுருக்காரு. "நான் என்ன பண்ணாலும் என்னை மன்னிச்சிரு ஒய்யன். ஏன் ஒய்யன் இப்படிலாம் பண்ணுற? ப்ளீஸ் ஒய்யன் இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணாத. நல்ல நேரம் நடந்துட்டு இருக்கும்போது அதுவும் நல்ல விஷயம் நடந்திருக்கும்போது ஊரே கூடி இருக்கு. சொந்த பந்தவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி தப்பான முடிவுலாம் எடுக்காத ஒய்யன். ஏன் ஒய்யன் அப்படி சொல்லிட்டு கதறாரு. அடச்சி காலை எடுத்து தொலை, கையை எடு, நான் விடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. முடியாது உன்னை நான் கஷ்டப்பட மாட்டேன், உன்னை நான் எதுவுமே பண்ண விட மாட்டேன், இந்த உயிர் இங்கே போகக்கூடாது, நான் உன்னை போக விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மயிறு. அந்த இழவெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பாரு இங்கே கயிறு இருக்கா அப்படிங்கிறீங்க. இப்போ தான் அவர் கண்ணே ஓப்பன் பண்ணி மனசை பார்க்குறாரு. அவர் சரி பார்க்குறாரு. இல்லை அப்படிங்கிறாரு. அதான் இல்லையே, அப்புறம் என்ன விட்டு தொலை அப்படிங்கிறீங்க. எம்னிட்டி என் உயிரை வாங்கி ஒழியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. அப்படியே பொறுமையாக விடுறாரு. அப்படியே உங்களோட பாடி அப்படியே அவரோட இதில் அப்படியே தேய்ச்சிட்டே அப்படியே பொறுமையாக இறங்குது. ஃபைனலி உங்கள் கால் அப்படியே லேண்ட் ஆகிருக்கும். அப்படியே நீங்கள் அவரை பார்த்து முறைக்கிறீங்க. உனக்கப்புறம் தான் நான் சாவேன், அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுட்டு போயிடுவேனா என்ன? அதாவது
என்ன சொல்ல வந்தேன்னா, என் தொல்லை அவ்வளோ சீக்கிரம் விட்டு போகாதுன்னு சொன்னேன். ஏன் தொல்லை பண்ணுறதே இல்லையே, இன்னும் பழசலாமா நினச்சிட்ருக்க? பார், உன்கிட்ட பேசுகிறது கூட எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு வெளில போறியா? யாராவது நீயும் நானும் ஒன்றா இருக்கிறத பார்த்தா தப்பாக நினைப்பாங்க. நினச்சிட்டு போகிறாங்க. நீயும் நானும் கசின்ஸ் தானே, இதில் என்ன இருக்குது? எனக்கு கட்டிக்கிற முறை தான். நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைச்சிட்டு இந்த மாதிரி ஆசை நேரில் இருந்தால் தயவு செஞ்சு விட்டு ஒழி. இந்த மாதிரி எண்ணம் உனக்கு துளி அளவு கூட தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டெஸ்க் இருக்கும். அதில் அப்படியே சாஞ்சிட்டு கையை ரெண்டுத்தையும் அப்படியே கட்டிக்கிட்டு அந்த மனுஷன் உங்களை பார்க்குறாரு. எங்கே உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசம் கிடையாது? பாசம் இல்லாமையா இப்போ கையில் வச்சுருக்க மரப்பாச்சி பொம்மையை நினச்சிட்டு ஃபீல் பண்ணிருந்தா அப்படிங்கிறாரு. ஹலோ, அதை பார்த்தேன், டஸ்ட்டாக இருந்துச்சு, தொடக்கலான்னு எடுத்தேன், அவ்வளோதான். நீ நினைக்கிற மாதிரி சீன் எனக்கு கிடையாது. ஐயோ, அப்போ நீ அதை பற்றி நினைக்கவே இல்லை? ஆமாம், எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இந்த மரப்பாச்சி பொம்மை கொடுக்கும் போதே உனக்கும் எனக்கும் அவ்வளோ செட் ஆகாதில்ல. எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு இருப்பேன். உனக்கு அதனால் கண்டாலே எனக்கு பிடிக்காது. அதனால தானே. வாயை மூடு. அப்போல்லாம் நீயும் நானும் சண்டைலாம் போட்டுக்கவே இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அதான் வாயில் வந்துடுச்சே, வந்துருச்சு அவன் வாயிலேருந்து. இதுக்கப்புறம் என்ன வேணும்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே. அப்போது இப்போ நீ ஞாபகப்படுத்தி பார்த்த. இப்போ என்னங்கிற? ஒத்துக்கோ. ஆமாம், ஒத்துக்கிட்டான்ல, வெளில கிளம்பு. என் ரூமை விட்டு முதல்ல வெளில போறியா? போ அப்படின்னு சொல்லிட்டு மரப்பாச்சி பொம்மை கையில் வச்சுருக்கிற இடத்த வச்சு அந்த ஹேண்டில் வெளில போ அப்படி சொல்கிறீங்க. அப்படியே சட்ட வட்டமாக அந்த மனுஷன் அந்த பெஞ்சில் ஏறி டபக்குன்னு உட்காந்துட்டு, உனக்கு அப்போயே என் ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லைல்ல? குழ மாதிரி பின்னாடி போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட சொல்லி வற்ற வைக்கிறது ஒன்றால தானே இந்த 2 குடும்பமும் பிரிஞ்சதுமா இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தியோங், வார்த்தை பார்த்து யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுதுல்ல, அடைச்சி மூடு. நானும் பார்க்குறேன், பொறுமையாக போகிறேன். நீ ஆனால் ரொம்ப பண்ணுற, புரியுதுல? என்ன புரியுதுல? நான் உன்கிட்ட பேசவே முடியாது, அச்சி வெளில போ அப்படிங்கிறீங்க. நீ சொன்னால் நான் போயிடணுமா? மறக்கக்கூடிய விஷயமா பண்ணோம். எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தும் போது கூட அதையும் சேர்த்து ஞாபகப்படுத்துவார். இல்லை நான் ஞாபகப்படுத்தணுமா? எதை சொல்கிற? தெரியும், உங்களை வெளில போன்னு சொன்னேன். டபக்குன்னு அந்த அந்த டெஸ்க்லேருந்து குதிச்சுட்டு அந்த மனுஷன் அவங்க பக்கத்தில் நினைக்கிறாரு. லைக் லிட்டரலி ஒரு 2 feet தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நியர்பாய் அந்த மனுஷன் வந்துட்டு இருக்காரு. தேவம், என்ன பண்ணுற? கத்தி ஊரை கூப்பிட்டவா? அசிங்கமாக போயிடும். வெளில போடா அப்படிங்கிறீங்க. ஏன் நீ என்ன யாரும் லவ் பண்ணல? ஒரு வேளை ஒன்றால் என்னை மறக்க முடியலையோ? ஜஸ்ட் ஷட் அப் அண்ட் கெட் அவுட் ஆஃப் த பிளேஸ் போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதுக்கு அடுத்தது ஃபீட் கொஞ்சம் முன்னாடி வர வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ட்டை அப்படியே பிடிச்சிட்டு இதுக்கு மேலே கிட்ட நெருங்காது அப்படிங்கிற மாதிரி கையை வச்சு நிற்கிறீங்க. நான் வேணா ஞாபகப்படுத்தட்டுமா? அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு குளிருதுன்னு சொல்லி இதே பெட்டில் தான் படுத்திருந்தேன். நீங்கள் அப்படியே காதில் 2 கையை வச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே தலையை அப்படியே கீழே குஞ்சுக்கிறீங்க. என்னடான்னு சொல்லி உள்ளே வந்து பார்த்தா குளிரில் நடுங்கிட்டு இருந்தேன். சரி போதுராமேன்னு போத்துனா என்னை கையை பிடிச்சு என்னை தள்ளி விட்டு
அப்பப்பா நினைக்கும் போது எனக்கு இப்போவே ஹாட்டாக இருக்குப்பா அப்படிங்கிறாரு. வாய மூட ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அப்போது நான் கிட்ட படுத்திருந்தேன். நீ என்னை அப்படியே டப்புன்னு போட்டு கபக்குன்னு கட்டி பிடிச்சிட்டே. ஞாபகம் இல்லை? இந்த சின்ன வயசு பிள்ளை ஞாபகமே போகலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இல்லாமல் நீ மறந்துருப்ப நீன்னு. என்ன நான் சொல்கிறது சரிதானே? அது ஆக்சிடென்டலாக நடந்தது. ஃபீவருங்கும் போது ஜஸ்ட் தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்தை போய் இப்போ நீ என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? சொல்லு. ஹே நடிக்காதடி. என்ன இந்த மாதிரி சொல்லி ஏதாவது எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்குறியா? நீ எப்பேற்பட்ட ஆள்? அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதட்ட அப்படியே தேய்க்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலைக்கும் நேரீங்க. அதெல்லாம் ஒரு சொர்க்கம். என்ன மறந்துருப்பேன்னு நினைக்கிறியா நீனு? இப்போ என்ன? ஏய், நீ என்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமாயிரும் இல்லை. ஆனால் நான் இப்போ சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேளு. நீயே தனியாக உட்காந்து யோசி. ஓகே? உனக்கு என்ன பிடிக்கும்? ஏதோ ஒரு நொண்டி சாக்கு சொல்லி உன் மனசை நீயே ஏமாத்திட்டு இருக்க. ஓகே? சொல்லிட்டேல்ல, சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பு. ஆஃப்டர் அ லாங் டைம் என்னோடய ஃபர்ஸ்ட் கேஸை கொடுத்த ஒரு பொண்ணை பார்க்குறேன். பேசணும் கொல்லணும்னு தோணாது. அது இருட்டிடுச்சு. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. என்ன அப்படி சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே எங்கள் ஹார்ட் பீட்டு டப்ப 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 டப்பன்னு அடிக்குது. என்ன பண்ணலாமா? டோன்ட் வரி, நமக்குள்ளே தான் இருக்கும். வெளில துளி அளவு கூட கசியாது. தெய்வங்க அந்த மாதிரி எம்சில் போட்டு ஒட்டின மாதிரி இருப்பான். அண்ணா நான் ஓகேப்பா, எனக்கு எல்லாம் ஓகே தான். தேவங்க என்னை பார்த்தா நான் யூஸ் அண்ட் த்ரோ கப் மாதிரி தருதா? நீ வானா வரத்துக்கும் போனா போகிறதுக்கும் இல்லையே, அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கலையே. அப்படி யோசினா உன்னை நான் லவ் பண்ணி இருந்திருப்பேனா என்ன? நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. என்ன நீயும் நான் லவ் பண்ணல, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு, அதனால லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கு நான் என்ன ஓவராக சீன் போடுறேன்? ஹலோ, என்னதான் இருந்தாலும் நீயும் நானும் லைஃப் லாங் பார்க்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப். லவ்வா? என்ன உனக்கு ஏதாவது அம்னீஷியாவா? பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டியா? சொல்லடி, இல்லை நான் ஞாபகப்படுத்தட்டுமா? அன்று ஒரு நாள் அந்த மேட்ரு சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மேட்ரா, அதாவது நம்மளுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சுட்டு, அதாவது சொல்லணுன்னா மொத்தம் கட்டி பிடிச்சி அன்றைக்கி நைட் ஃபுல்லாக தூங்கினதுக்கப்புறம் எனக்கும் படபட பட்டாம்பூச்சி, உனக்கும் படபட பட்டாம்பூச்சி யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணேன், அக்செப்ட் பண்ணேன். நீ நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் செட் ஆகலை அப்படிங்கிறதால பிரேக்கப் பண்ணிட்டோம். எப்படி மறக்க முடியும்? பார், நான் இன்னமும் உன்னை தான் மனசில் வச்சுருக்கேன். என்னால் உன்னை தாண்டி வர எந்த பொண்ணையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. உன் உதடுகள் பட்டைய உதடுகள், உன்னை அப்படி இப்படின்னு நோட் பண்ண என் கண்கள், உன்னை தான் என் பொண்டாட்டின்னு என் மனசில் ஃபீல் பண்ணிட்டேன்.
அதனால் என்னை தவிர வேறு எவனையாவது நீ பார்க்கணும், லவ் பண்ணணும், கல்யாணம்னு ஒன்று பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, எவனாக இருந்தாலும் பூந்து ஆட்டத்தை கழிச்சிடும். ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான். த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பிளா 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 எவ்ரிதிங் எல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவேன். நீ ஓகேன்னு இப்போது ஒரு வார்த்தை சொல்லு. கை நிறைய சம்பளம் எல்லாமே இருக்கு என்கிட்ட இல்லைன்னு ஒரு இது கிடையாது. தாத்தா பாட்டி கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம லைஃப் செட் பண்ணலாம், சந்தோஷமாக வாழலாம். புரிஞ்சதில்ல? நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு பார்க்குறீங்க. அப்படியே உங்கள் சீக்ஸை லைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே உங்களோட லிப்ஸ் அப்படியே ஸ்குவீஸ் ஆகுது, அப்படியே நல்லா அமுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்பில் கிஸ் பண்ணியிருப்பார். அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே வாய்ப்பாந்து பார்த்துட்ருக்கீங்க. வரட்டா என் பொண்டாட்டி? அப்புறம் ரொம்ப காக்கா வைக்காத, சீக்கிரமாக பதில் சொல்லிடு. வெளில கேட்டேன், எனக்கு சின்ன வயசில் என்ன பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எனக்கு தள்ளி விட்டு போயிட்டு இருந்தேன்னு. ஆனால் உனக்கும் எனக்கு மட்டும் தானே தெரியும் உண்மையானது ஏன் நீ என்னை விட்டு போகிறேன்னு. அந்த சின்ன வயசு பகல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ லவ் பிரேக்கப் ஆனதால் என்னை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ பகன்னு முழிச்சு பார்க்குறதில்ல, ஐ கான்டாக்ட் வைக்கிறதில்ல, நான் வந்தாலே இப்படி தள்ளி போகிறேன். இதுதானே உண்மையான ரீசன் நீயும் நானும் இப்படி இருக்கிறதுக்கு. இதை பாரு, என்னாலெல்லாம் விலகி போக முடியாது. உன்னையும் விலகி போக விட மாட்டேன். இப்போ இந்த 5 வருஷம் எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு தயவு செஞ்சு மட்டும் நினச்சிக்காத. நான் இங்கே இருந்தேன்னு தான் பேர். ஆளுங்க இருக்கானுங்க, எல்லாரையும் விட்டு விசாரிக்க வச்சேன். இப்போ வரைக்கும் நீ கமிட்டட் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். விச் மீன்ஸ் உன்னால் என்ன மறக்க முடியல. விச் மீன்ஸ் ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமோ, உனக்கு இன்னும் என் மேலே லவ் இருக்கோ? ஒரு மண்ணும் இல்லை, தயவு செஞ்சு வெளில போ அப்படின்னு சொல்லி தருதானே அந்த மனுஷனோட முதுவை பிடிச்சி இழுத்து அப்படியே தள்ளிட்டீங்க. வெளில தள்ளி கதவை சாத்திட்டீங்க. பொண்டாட்டி நான் அப்புறம் வரேன், பை அடுத்துட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. கடவுளே, பட்டு நடிச்சுக்குது எனக்கு. ஏன் இந்த மாதிரி எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகணும்? நான் அவனை லவ் பண்ணது எனக்கும் அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த குடும்பத்தில். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி யூ டூ லவ் ஹிம். இப்போ வரைக்கும் உங்களுக்கும் அவர் மேலே லவ் இருக்குது. அதனால தான் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள் அந்த பொண்ணு இருக்கும்ல, யார், சீதா, அந்த பொண்ணை ஃபோன் அடிச்சுட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டேன் மச்சி நீ வா அப்படின்னு சொல்லும் போது தேவங்கும் வந்திருக்கான். அப்படிங்கும் போது மனசில் கடுப்பு இருந்தாலும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சீன். 2வது சீன், உள்ளே வந்ததுக்கப்புறம் தேவங்க சைடில் நின்றுட்டு இருந்திருப்பார். நீங்கள் பார்க்காம அவர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்திருப்பீங்க. அவர் வான்னு கொண்டு சொல்லியிருந்திருப்பார். ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்திருப்பீங்க. தட் டைம் நீங்கள் அந்த பில்லர்கிட்ட வந்ததுக்கப்புறம் என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், வயசான இல்லை அங்கிள் மாதிரி ஆகிடுவாங்க, அழகெல்லாம் கம்மியாகிடுன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன இவனுக்கு அழகு கூட்டிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினைப்பீங்க. அவரை பார்த்ததும் உங்களுக்கு திருப்பியும் என்னமோ அப்போது சின்ன வயசுன்னு சொல்ல முடியாது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண அந்த பட்டர்ஃப்ளைஸ் அதை திருப்பியும் உங்களுக்கு அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் ஸ்டில் அதை வெளியில் காட்டிக்காமல் ஹேட்டை மட்டும் காட்டுற மாதிரி நீங்கள் காமிச்சிருந்துருப்பீங்க. 3rd சீன், நீங்கள் கூட அம்மா எனக்கு பாயசம் வேணும்னு சொல்லியிருந்திருப்பீங்களே. ஆக்சுவலி உங்களுக்கும் சரி தேவங்களுக்கும் சரி பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ
தெய்வம்க்கு பிடிக்கும். ஆனா, அவரு சொன்னா செய்வாங்களா என்னன்னு தெரியல. அதே மாதிரி அவரு அத இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரா என்னன்னும் தெரியாது. அவருக்காகவும் தான் நீங்க வந்து அந்த பாயாசம் வேணும் அப்படிங்கிறதே சொல்லியிருந்திருப்பீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியும் அவருமே நல்லாவுமே சாப்பிட்டுருந்துருப்பாரு. ஆக்சுவலா சாப்பிடுற பந்தியில அவரு உங்க பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. பட் அவரு தள்ளி உட்காந்துருப்பாரு. பிகாஸ் நீங்க வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணதால அவரு வந்து தள்ளி உட்காந்துருந்துருப்பாரு. ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஆ நீங்க என்ன பண்ணாலும் அதில தெய்வம் இருக்கானா? அவன் நம்மள பார்க்குறானா? என்ன இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கான்? ஆ எனக்கு பழையபடி அவன் மேல லவ் வருது. என்னால அவன மறக்க முடியல. அதனால தான் நான் இத்தன நாள், இத்தன வருஷம் வந்து யாரையுமே லவ் பண்ணாம அப்படியே அந்த இதில எப்படி நம்ம ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சிருந்தோமோ, அதே மாதிரியான லவ் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க இன்னமும் அவர ஹேட் பண்ணல, எதுவும் பண்ணல. ஸ்டார்ட்டிங் பீரியட்ல அவரே எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வந்தாரு எல்லாத்தையுமே அதனாலேயே உங்களுக்கு ஒரு மாரி மென்டல் ப்ரெஷர்ல வந்து இந்த மாரி பிரச்சனை, இந்த ஃபேமிலில எல்லாமே பிரச்சனை வந்தது எல்லாம் ஓகே தான். பட் ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த ஹேட் வந்து போயிடுச்சு. ஏன்னா, அதுக்கப்புறம் நீங்க டோட்டலா வேற ஒரு இடத்துக்கே ஷிஃப்ட் ஆகி போயிட்டீங்க. ஸோ, அதுக்கப்புறம் தேவங்க இல்லாத ஒரு லைஃப். ஸோ, அப்படி இருக்கும்போது அந்த பிரேக்னஸ் வந்ததுக்கப்புறம் 2 பேருக்கான அந்த பிரேக் வந்ததுக்கப்புறம், தென் ஆக்சிடென்டலா ஃபங்ஷன் அந்த மாரி அக்கேஷன்ஸுக்கு போகுறச்ச, அந்த ஹீட் உங்களுக்கு அப்போ இல்ல. அந்த அந்த சின்ன வயசுல அந்த டீனேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வயசுக்கான லவ். அப்போ வந்து யார பார்த்தாலும் சிரிக்கணும்னு தோணும். யார பார்த்தாலும் லவ் பண்ணணும்னு தோணும். ஸோ, அந்த மாதிரி இருக்கும்போது, மோஸ்ட் ஹேண்ட்ஸமா அதுவும் நம்மளோட அத்தை பையன், சொந்த அத்தை பையன், பார்க்க ரொம்ப க்யூட்டா அப்படியே ஒரு எப்படி சொல்றதுன்னா, லவ் பண்றதுக்கான எல்லா இதுவுமே அவருக்கு இருக்கும். பெர்ஸ்பெக்டிவுமே இருக்கும். ஸோ, அந்த ஹேட் போய் உங்களுக்கு அப்பவே அவர வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்சிடென்டலா அந்த அ உடம்பு சரியில்லாம அது வந்து ஆனா டு பி நேச்சர்டா தான் நடந்திருந்திருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் தான் நீங்களும் அவரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ, ஓகேவா? ஸோ, அதுக்கப்புறம் இந்த சின்ன வயசுல அந்த டீன்ல உள்ள அந்த வயசுல வந்த லவ், இன்னமும் உங்களுக்கு கேரி அவுட் ஆயி மெச்சூர்டான இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏறக்குறைய 26 ஆகுது. தேக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 அந்த மாதிரி ஆகுது. ஸோ ஈவன் தோ இப்போ வரைக்குமே யூ ஆர் ஸ்டில் சிங்கிள், நாட் ஈவன் கமிட்டட் அட் ஆல். இ அப்படியே அந்த லவ்வை வந்து கேரி அவுட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. தேய்யவங்க அதே மாதிரி தான். அவரை வந்து அவரோட மனசுலேருந்து ரப் பண்ண முடியாத மாதிரியான ப்ளேஸில் தான் நீங்கள் வந்துட்டு இருந்தீங்க. ஒரு கட்டாய சூழ்நிலையில தான் அவருமே அந்த லவ்வை அந்த பிரேக்கப் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். பட் நீங்கள் ரொம்ப எல்லாத்துலேயுமே பிளாக் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. வெளியில சொல்லாம வேற சீக்ரெட்டா லவ் பண்ணதால, இத வந்து நம்ம இன்னமும் சீக்கிரமா எடுத்துட்டு போக வேணாம். வெளியில வந்து தெரிய வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, அத அப்படியே மறைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்படிதான் இருந்துட்டு இருந்திருக்கும். தோ இப்ப இந்த நைட் வந்திருப்பீங்கல்ல ரூமுக்கு, அப்ப கூட "ஒரு வேளை தேவன் வந்துர மாட்டானா?" அப்படின்னு சொல்லி தான் கதவ கூட நீங்க லாக் பண்ணவே இல்ல. ஓகே. ஸோ அப்படியே சும்மா லைட்டா சாத்தி இருந்து வந்திருப்பீங்க. அதே மாதிரி அந்த தெய்வமுமே அந்த நைட் அந்த நேரத்தில இப்போ இந்த நடந்த சம்பவம், அந்த மரப்பாச்சி பொம்மை வச்சிருந்த சம்பவம், அது எல்லாமே நடந்திருக்கும். அப்படியே பெட்ல உட்காந்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு, ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாரி வெக்கம் வருது. ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே பெட்ல அப்படியே அந்த பில்லோ இருக்கும்ல, அத அப்படியே நல்லா டைட்டானா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நீங்க உட்காந்துருந்துருக்கீங்க. அப்போ உங்க மனசு சொல்லுது, "அவனுக்கும் உன் மேல லவ் இருக்குடி. இப்போ அவன் பேசுறத பார்த்தா, அவன் உன்ன மறக்கவே இல்ல. அப்புறம் ஏன் நீயும் அவனும் திருப்பி ஜாயின் பண்ணிக்க கூடாது?" அப்படின்னு உங்க மனசு சொல்லுது. ஆனா, இன்னொன்னொரு மனசு என்ன தெரியுமா சொல்லுது? "அலைய விடுவோம். எத்தன நாள் நம்மள அலைய விட்டுருப்பான். இத்தனை வருஷம் நான் எங்கேயாவது கான்டாக்ட் பண்ணணும்னு நெனச்சானா? நான் அவன அப்போ சின்ன வயசுல பிரேக்கப்க்கு அப்புறம் பிளாக் பண்ணேன் தான். ஆனா, 1 மாதம் கழிச்சு அவன நான் அன்பிளாக் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் கூட, அவன் ஒரு டெக்ஸ்ட்டோ, காலோ இல்ல அத எப்படி சார்ட் அவுட் பண்ணணுங்கிறதோ யோசிக்க கூட இல்ல. அதனால இத்தன நாளா என்ன அலைய விட்டதுக்கு, அவனுக்கு இதுவும் வேணும், இதுவும் வேணும். நான் எப்படி உன்ன அலைய விட்டுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நீங்க நெனச்சுக்கிட்டு, அப்படியே நீங்க தூங்க போம்போது அந்த மனுஷன் உங்களுக்கு முத்தம் குடுத்தார்ல, ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வெட்கப்பட்டுட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே தூக்கங்கள் இல்லாம அந்த இரவு உங்களுக்கு போயிருக்கும். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எல்லாருமே உங்களோட ரெட்டிஷான ஐஸ பார்த்துட்டு, "தூங்குனியா இல்லையா? தூங்குனியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. ஏங்க அந்த சம்பவத்தையும் அந்த மனுஷனுமே கேட்டிருப்பாரு.
அவருக்கு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கும். பட் ஸ்டில் காட்டிக்காமல் அந்த இடத்த விட்டு வெளில போயிருப்பார். அது வேறு ஒன்றும் இல்லை, புது இடமா இருக்கிறதால எனக்கு அந்த அளவுக்கு தூக்கம் வரல. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, போக போக பழகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பீங்க. அப்போனா இப்போ போய் தூங்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்ருக்கீங்க, நான் மட்டும் போய் தூங்குனா எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்ல, அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, அப்போ விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதா பொண்ணு கேட்கவே எல்லாருமே எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. அப்போது விளாட்லாமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மண்டையாடுறீங்க. தெரியுங்க, நீ எதுக்கு அங்கே நிற்கிற, வா நீ முதல்ல. நீங்கள் அப்படியே மூஞ்சி அப்படியே தொங்க போட்டுக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கைஸ், நீங்கள் ஜஸ்ட் கண்டினியூ பண்ணுங்கள், இட்ஸ் ஓகே, நான் வரல. இல்லை தெரியுங்க, பரவாயில்ல கைஸ், நீங்கள் விளாடுங்க, நான் நான் அப்புறம் வரேன். வையன், ஓவராக பண்ணாத, இப்படிலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத. இல்லை இல்லை கைஸ், எனக்கு நிஜமாக தான், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ நீங்கள் விளாடுங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. பார் வையன், நீ ரொம்ப தப்பு பண்ணுற, ரொம்ப ஊராக போயிட்டுருக்க. அவன் சொந்த அத்தை பையன்டி, இதுக்குன்னு எவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுட்ருப்ப. அது சின்ன வயசில் இன்னும் விட்டு ஒழிய வேண்டியதானே. சும்மா ஒரு நாளும் கிழமையில ஒரு இடத்துக்கு வந்தோம், இப்படியே மூடி கட்டிட்டு நின்றுட்டு இருந்திருப்ப. கட்டுப்பாவது உன்னை பார்க்கும்போது. கைஸ், நீங்களே விளையாடுங்க. சீதா, வாய் மட்டும் இருக்கியா, எல்லாரும் போயிட்டாங்கன்னா அப்போ யார் கூட தான் விளையாடுறது. வயன், அவள் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. ஸோ வா நம்ம விளையாடலாம், அவன் தான் போயிடானே, பரவாயில்ல வாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் உங்களையே சேர்த்து தேவங்க இல்லாமல், ஓகேவா. ஸோ என்ன விளையாட்டு விளாட்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அதான் இத்தே பெரிய வீடு இருக்கல, கண்ணாமூச்சி விளாட்லாம். இங்கே நீங்கள் ஐயோ ஏய் விளாடாதடி, இங்கே கிடைக்கிறது இவ்வளோ கஷ்டம் தெரியுமா. வேணா ஒன்று பண்ணலாமா, 3rd ஃப்ளோர் போகக்கூடாது, 1st and 2nd ஃப்ளோர், இந்த 2 ஃப்ளோரில் தான் விளாட்றோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் விளாட வேணாம், ஏன்னா பெரியவங்க எல்லாருமே தூங்குறது, சமைக்கிறது, பேசுகிறதுன்னு இருக்காங்க. நம்ம வேறு இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோமா கண்ணாமலாம் திட்டுவாங்க. அதனால் 1st ஃப்ளோர் அண்ட் 2nd ஃப்ளோரில் தான் நம்ம விளாட போகிறோம். புரிஞ்சதில்ல? புரிஞ்சுது, சரி வாங்க விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்புத்திரிக்கு போடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு பையன்தான் வந்து கண்ணை பொத்துற மாதிரி, டே 200 எண்ணு, 200 அப்படிங்கிறான். ரொம்ப பண்ணுறாவ. சரி 150 என்னதுடா, என்னடா அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறான். 150 எவ்வளோ பெரிய இடம், ஒளிஞ்சிக்க வேணாமா. 100டி, சரி 100 எண்ணி தொலை, கெஞ்சாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து 100 எண்ணுறதுக்காக 1 2 3 4ன்னு ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் குட்டு 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 குட்டுன்னு ஓடுதுவோ. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்கு, தெற்குல வடக்குல மேற்குலன்னு எல்லாம் ஒன்று ஒவ்வொரு இடத்துல போய் பதுங்குதுங்க. இங்கே திடுமுடு திடுமுன்னு சத்தம் கேட்குது, மேலே விளாடுறதால ஓடுறதால எல்லாம் புள்ளையும் ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அங்கே பாட்டி தாத்தா இருக்காங்களே அவங்க, இந்த வீடு இத்தனை நாள் ஓசுன்னு இருந்துச்சு, இப்போ பாரு பேரம் பேத்திலாம் விளாடும் போது பார்க்க நல்லா இருக்குல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஏன்னா இருந்தாலும் பெரிய வீட்டில் எல்லோரும் ஒன்றா இருக்கும் போது தான் பார்க்க இந்த வீடு வீடாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லைட்டாக தோளில் சாஞ்சிருந்துருப்பாங்க. ஸோ இப்போது கடகடன்னு மாடிக்கு ஏறிட்டாரு. ஸோ ஃபைனலி இப்போ ஒருத்தன் வந்து கண்ணை பொத்தி வச்சிட்ருக்கானே, இங்கே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். லைக் நீங்கள் எந்த ரூமில் போய் ஒளிறீங்க அப்படிங்கிறது அவங்க நோட் பண்ணி இருந்திருப்பார். எல்லாம் கஜ 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 கஜன்னு கிளம்பி போயிட்டு அவன் கிட்டத்தட்ட ஒரு 80 எண்ணிட்டான். 81 82 83 அப்படின்னு எண்ணிட்டுருக்கான். பதக்குன்னு அந்த மனுஷன் உள்ளே வந்துட்டார். ஐயோ, அவன் அதுக்குள்ளேயே எண்ணி முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கீங்க. நீங்கள் உட்காந்துருக்கிறது கபோர்ட்குள்ளே, ஓகேவா. ஸோ அப்படியே மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அப்படியே வர்றது அப்படியே கால் வந்து வைக்கிற அந்த ஃபுட் பிரிண்ட் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. அப்படியே மூச்சை பிடிச்சிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க, பேச்சு மூச்சு இல்லாமல். அவரும் வையன் அப்படின்லாம் கூப்பிடவே இல்லை. லைக் அந்த கண்டுபிடிக்கிறவன் வந்து அப்படியே பொறுமையாக வந்து கண்டுபிடிக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி கீழே பார்க்குறாரு, பெட்டு கீழே பார்க்குறாரு,
அந்த லாஃப்ட்டில் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கீங்களான்னு பார்க்குறாரு. உங்களுக்கு அந்த அல்மேரால ஒளிஞ்சிருக்கிறதால யாரோ ஒருத்தவங்க நம்ம ரூம்குள்ளே வந்துட்டாங்கங்கிறது தான் தெரியுது. பட் அது யார் அப்படிங்கிறது உங்களால் விஷுவலாக பார்க்க முடியல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பயத்தில் அப்படியே வெயிட் பண்ணிருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த கேச்சர் அந்த ஒரு பையன் தானே இப்போ போயிட்டு இருந்தான், அவன் தான் வந்துட்டான்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படியே பக்குன்னு இருந்துட்டுருக்கீங்க. ஸோ அந்த பையன் இப்போ 100 நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து எல்லாரோட ரூம்லேயும் பொறுமையாக போகிறான். கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறான். ஸோ அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக அந்த அல்மேராவை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை அப்படியே மூடி வச்சுட்டு மாட்டினேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி வச்சுட்ருக்கீங்க. அப்போ பார்த்தா அந்த பையன் பேர் விஸ்வான்னு வச்சுக்கலாம். ஸோ விஸ்வா வந்துட்டு அந்த ரூம்குள்ளே டக்குன்னு வரவே அப்போதே வந்து உங்களை பார்த்துட்டாரு. அந்த அல்மேராவில் நீங்கள் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டாரு. ஓகேவா? ஸோ அப்போது தான் அந்த அல்மேராக்குள்ளே அவரை வந்து எப்படி சொல்கிறது, விஸ்வா வரான். அவன் வர்றது நல்லா அந்த காதுக்கு வந்து கேட்குது. இப்போது கிட்டக்க வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல. ஸோ அந்த மாதிரி தேக்கு வந்து ஃபீல் ஆகுது. டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு செகண்டில் டபக்குன்னு அல்மேராவில் அப்படியே ஒளிஞ்சிட்டு டக்குன்னு மூடிட்டாரு. ஸோ விஸ்வா பாய்ங்கிற பாருங்க, விஸ்வா உள்ளே வரத்துக்கும் அவர் வந்து உள்ளே அந்த அல்மேராவில் ஒளியவும் கரெக்டாக இருந்திருக்கும். விஸ்வா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, டபக்குன்னு அப்படியே இங்கே கையெடுத்து வாயில் அப்படியே வச்சு பொத்திருப்பார். அப்படின்பாரு. இருட்டில் ஒரு மண்ணும் தெரியல. ஆனால் யாரோ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த கொலீக்ஸ் உங்களோட கசின்ஸில் யாரோ ஒருத்தவங்க தான் இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே கெட்டியமாக, அது தேனை உங்களுக்கு நிஜமாகவே தெரியாது. அப்படியே கெட்டியமாக, ஆனால் அது ஒரு பையன் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா? கெட்டியமாக அப்படியே பிடிச்சிருக்கீங்க கையை. தெரிஞ்சு பண்ணுறோன்னா தெரியாமல் பண்ணுறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேமுக இருக்கார். அந்த பையன் இன்னமும் அந்த ரூமில் தான் இருக்கான். அப்படியே கீழே ஒளிஞ்சு பார்க்குறான், அப்படியே ஒளிஞ்சு பார்க்குறான், இப்படி ஒளிஞ்சு பார்க்குறான், எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ஐயோ பார்த்துட்டானா என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனோட கை, அதாவது ஒரு ஃபிங்கர் உங்களோட லிப்ஸில் இருக்கும். அவங்க உதட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டாக இருக்குது. ஏன்னா ஃபேனில் ஒரு அல்மேராக்குள்ளே ஒளிஞ்சிருக்கீங்க அப்படிங்கும் போது வேர்வையாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே வெட்டாக இருக்குது. அப்படியே அந்த கைகள் அப்படியே பொறுமையாக உங்களோட சின்னக்கிட்ட போகுது. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக வேற கேட்குறீங்க. எங்கே அந்த பையனுக்கு கேட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு, இவன் இதுக்கு மேலாம் போட்டு அலறி கத்திருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு லைட்டாக தலையை அப்படியே சாய்ச்சி இங்கே வந்து உங்களுக்கு முத்தம் வைக்கிறாரு. அவரை தாண்டி வேறு யாரும் உங்களுக்கு முத்தம் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். த வே ஆஃப் ஸ்டைலும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்க, அப்போ பண்ணியிருக்கிறதால அது யார் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இப்போது வந்தது இருக்கிறது தான், அவன் தான் இப்போ நம்மளுக்கு முத்தம் கொடுக்குறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது தள்ளியும் விட முடியல, பேசவும் முடியல. ஏன்னா தள்ளி விட்டோன்னா கீழே விழுந்துருவான் ஆப்வியஸ்லி. அப்போ வந்து கண்டுபிடிச்சிடுவான், கேன்சர் ஆகிடுவாங்க. அதுவும் இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம அவுட், அதுவும் ஆளாக நம்ம அவுட் ஆனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கடைசி வரையும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ கண்டிப்பாக நான் இதில் அவுட் ஆகக்கூடாது சொல்லிட்டு யூஆர் ஜஸ்ட் பேரிங்னு சொல்ல முடியாது, வெளியில் வேணால் பேரிங்னு சொல்லலாம். உள்ளே என்னமோ நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து என்னமோ வயலில் தண்ணி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அப்படியே செழிப்பாக இருந்துகிட்ருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். யூ ஆர் ஜஸ்ட் ஃபீலிங் தட், அந்த ஒரு முத்தத்தை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. உங்களே அறியாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவரோட உதட்டை நீங்கள் கடிச்சிட்டிங்க. அதாவது நீங்களும் ரிட்டன் பேக் அவருக்கு முத்தம் கொடுத்த மாதிரி தான். இப்போது அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உதட்டை எடுத்துருந்துருப்பார். இங்கே அந்த பையனுக்கு வேறு எங்கேயோ சத்தம் கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிருப்பார். எதுக்கடி கடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உதட்டில் அப்படியே கை வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. இப்போது விஸ்வா போனது உங்களுக்கு தெரியும். டக்குன்னா நீங்கள் அல்மேராலேருந்து வெளில வந்துட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா எதுக்கு முதல்ல நான் ஒளிஞ்ச இடத்துக்கு வந்தேன்? நீ தான் இந்த ஆட்டத்தில் முதல்ல இல்லவே இல்லைல்ல, உன்னை யாரை கூப்பிட்டது? நான் எதுக்கு கூப்பிட்டு தான் வரணுமா என்ன? என்னச்சுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் இடுப்பு பிடிக்கிறாரு. நீங்கள் இருக்கிறது கிராமம், ஓகேயா?
ஸோ அதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் இருக்கிறதால யூ ஜஸ்ட் வியர் ஹாஃப் சாரி. ஸோ ஹாஃப் சாரி தான் நீங்கள் பேசிக்காகவே சின்ன வயசில் பாவாடை சட்டை கட்டிகிட்டு இருந்தீங்க, ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் ஹாஃப் சாரிக்கு போயாச்சு. ஸோ நார்மலாக நம்ம வந்து இந்த பார்டரே இல்லாமல் ஹாஃப் சாரிலாம் நீங்கள் கட்டி இந்த வில்லேஜ் கேர்ள்ஸ்லாம் பார்த்துருந்துருப்பீங்களா, அந்த மாதிரி பின்னி தலை பின்னி பூ வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி அப்படி போனால் ட்ரெடிஷ்னலாக போயிடுறது, இல்லைன்னா டோட்டலாக வெஸ்டர்னாக போயிடுறது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிற ஆள். ஸோ அப்படியே இடுப்பை பிடிக்கும் போது உங்களோட இடுப்பில் துணியே இல்லாத ஒரு இடத்து பகுதியில் அப்படியே கையை வச்சா நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த மனுஷன் ஹாட்டாக இருக்கார், இந்த சென்ஸ் சூடாக இருக்கார். நீங்கள் அல்மேராவில் போய் ஸ்வெட் ஆனதால் யூஆர் எப்படி சொல்லணும்னா கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மனுஷனோட கைப்பட்டதும் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. துப்பாரு இடுப்பை பிடிக்கிறது எனக்கு அடிக்கடி வந்து முத்தம் கொடுக்குற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத, உனக்கு புரிஞ்சுதா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட பதிலுக்கு முதல்ல நீ கொஷினுக்கு முதல்ல பதில் சொல்லு. என்னது? எத்துக்கடி இப்போ உதட்ட கடிச்ச இப்போ வெளியில் போகிறவங்க எவனாவது பார்த்தானா என்ன ஆச்சுன்னு கேட்டா, உதடு வெடிச்சிருச்சுன்னு சொல்லு. பனி வந்ததால் உதடு வெடிச்சதால் ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லு. பா அதுக்கு நான் உன்னை முதல்ல எதுக்கு நம்பி என் உதட்டில் உன்னை கொடுக்க சொன்னது? அதனால தான் கடித்தேன். போ. ஏய் எதுக்கு நீ முதல்ல வெளில புரியும் அப்படி சொல்லிட்டு எனக்கு சொல்கிறீங்க. வெளில போகிறது இருக்கட்டும், முதல்ல கிட்டுப்புலேருந்து கைக்கு கிட்டு அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னா அதை பிடிச்சி தள்ளுறீங்க. திருப்பியும் ஒரு கை வச்சுட்டு இருந்த மனுஷன் இப்போ 2 கையும் வச்சுருக்காரு. தியாங் இனஃப். என்னை கேட்காம என்னை தொடுற வேலை வச்சுக்காத. இதுவே உனக்கு கடைசியான வார்னிங்காக இருக்கட்டும். கேட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே கை எடுக்கிறீங்க. அப்படியே உங்களை தள்ளி செவத்துக்கிட்ட பின் பண்ணிட்டு, ஏய் பொண்டாட்டி, புருஷனுக்கு இல்லாத உரிமையா? இந்த பார் எங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. நீ என் கழுத்தில் தாலி கட்டின மாதிரி எனக்கு எதுவும் தெரிலையே. வாய்க்கு 300 தடவை பொண்டாட்டி பொண்டாட்டிங்கிற. எங்க தாலி இருக்கா என்ன? உன் கண்ணுக்கு தெரிதா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓ நீ அப்படி போறியா அப்படிங்கிறாரு. நான் எப்படியும் போல், நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போ, இந்த ரூமை விட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி போகிறேன், ஆனால் திரும்பவும் வருவேன். ப்ளீஸ் வராதிங்க, கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஜெங்களே என்ன? எனக்கு பிடிச்ச பர்பிள் கலர் தாவணி போடு நாளைக்கு. ஐயா உனக்கு பிடிச்சதுன்னா அதை நான் போடவே மாட்டேன். சிப்பேன் அதில் இந்த ரூம் விட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே லைட்டாக நக்கலாக சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். நீங்கள் அப்படியே கண்ணாடியில் போய் பார்க்குறீங்க. அவர் இடுப்பில் வச்ச அந்த கையை அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. நான் ஒரு இமோஷ்னலில் வேறு அவளை கடிச்சிட்டு பாவம் இல்லை, உதட்டில் வேறு பிங்காகி ரத்தம் வேறு வந்துட்டு பாவம் அவன் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. தென் நெக்ஸ்ட் டேலாம் நீங்கள் அதே மாதிரி எப்படி நீங்கள் ஹேட்டாக காட்டுறீங்க அப்படிங்கும் போது எப்படி நீங்கள் பர்பிள் போடுவீங்களா? போட மாட்டீங்க தானே. அதுக்கு நீங்கள் ஒயிட் கலர் தென் வந்து ரெட் கலர் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு தடவை தாவணி பார்க்கும்போதும் பர்பிள் போடு பர்பிள் போடு பர்பிள் போடு பர்பிள் போடுன்னு சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் இந்த காதில் வாங்கி எந்த காதில் விட்டுட்டீங்க. அதாவது பர்பிள் போடுறதே கிடையாது. ஸோ இப்படியே இருந்துகிட்ருக்கவே நாளான்னைக்கு உங்கள் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கல்யாணம். ஸோ இங்கே வந்து அந்த மனுஷன் வந்து உங்களை வந்து ரஷ் பண்ணிட்டு தான் இருக்கார். லைக் தனியாக நீங்கள் கிடச்சா போதும், இழுத்து உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கறது, இல்லைனா இடுப்பை பிடிக்கிறது, அப்படியே இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போய் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது நீங்கள் டப்புக்குன்னு கையை பிடிச்சிட்டு இவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது. ஸோ பிளா இந்த மாதிரி தான் சீன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். ஆனால் நீங்கள் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணல, யாருக்கிட்டையும் சொல்லலை, அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து தாத்தா பாட்டிக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக எல்லாருமே காரில் போகிறாங்க. டவுனுக்கு தான் போகணும், எங்கள் வில்லேஜில் இல்லை, டவுனுக்கு தான் போகணும். ஸோ 1 2 3 கார் ஓகேவா, அப்படியே போகிறாங்க. எல்லாருக்குமே பிடிச்சதாக தான் இருக்கணும் அப்படிங்கும்போது எல்லாருமே போகணும் அப்படிங்கிறதால எல்லாருமே போயிருப்பாங்க.
ஈவன் தோ நீங்கள் தேவங்க எல்லாமே போயாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஜவுளி கடையிலே உங்கள் கேங்கு தான் பெரிய கேங்கு. நல்லா மொரட்டு காசு அங்கே இந்த கல்லாக கட்டியிருந்துருக்கும். இங்கே நீங்கள் என்னன்னா சாரீ தான் எடுத்திருப்பீங்க. ஹாஃப் சாரீ எடுத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். சாரியாக இருந்தால் நம்ம லைஃப் லாங் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போது தேவங்களோட மூஞ்சி இது நல்லா இருக்கா, இது செட் ஆகலை, இது செட் ஆகலை, இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஏதோ ஒரு மாதிரி பர்பிள் வித் சம்வாட் கோல்டு மாதிரி கோம்பு இருக்குது. தென் வந்து அதை எடுங்க அப்படி சொல்கிறாரு. யாருக்கடா புடவை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்களோட அம்மா கேட்க, அது இல்லைம்மா, நீ தான் செலக்ட் பண்ணலல்ல, அதனால உனக்கும் தான் பார்த்துட்ருக்கேன், ஏதாவது கலர் தேருதா இல்லையான்னு. ஓ, அம்மாவுக்கு பார்க்குறியாடா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த மனுஷன் பார்க்குறது என்னமோ உங்களுக்கு தான். ஸோ பார்த்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பிள் ஆக்சுவலாக செம்ம அழகாக இருக்குது, செம்ம டிசைன் செம்மையாக இருக்குது. அந்த புடவை அப்படியே சைடில் உங்கள் அத்தை இருக்கார்ல, அதாவது தேவங்களோட அம்மா, அவங்க பக்கத்தில் தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. 2 பேருக்கும் நடுவில் தேவங்க நின்று இருப்பார். ஓகே. ஸோ அந்த புடவை பார்த்ததும் இதை எடு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த புடவை வந்து உங்கள் சைடு தள்ளி விட்டுட்டு இதை எடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார். இவன் சொல்கிறதெல்லாம் நான் வேறு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்பிள் அப்படியே எடுத்து தூக்கி வச்சுட்டிங்க. வச்சுட்டு அந்த அந்த மருன் எடுங்க. அதுதான் அது இல்லை, இது இல்லை, இது வேண்டாம். இல்லை இந்த கலர் பிங்க் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனாக சொல்கிறீங்க. உண்மையாகவே அப்போ நம்ம மேலே அவளுக்கு லவ் இல்லையோ? தூக்கி விட்டு எறிஞ்சிட்டா. இப்போ சேட் ஆஃப் இந்தியாவாக போயிடுச்சு. ஸோ இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்படியே நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்படியே இந்த பர்பிள் சாரீ இருக்கும்ல, சைடில் வச்சுட்டு அங்கே ஒரு அந்த ஒர்க் பண்ணுவாங்கள்ல அந்த அக்கா இந்த சாரீ மட்டும் தனியாக பில் பண்ணிவிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போது பில் ஆக்சுவலாக போயாச்சு. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டருக்கு போயிட்டு அதுக்கான பில் எவ்வளவோ அதை நீங்கள் கட்டிட்டு அந்த சாரீ இருக்குல்ல, அந்த பாக்ஸாக தானே கொடுத்துருப்பாங்க, அதை எல்லாத்தையுமே அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிட்டு இந்த புடவையை மட்டும் எடுத்து உங்கள் ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே ஒரு கவர் மாதிரி வச்சு அந்த கவருக்குள்ளே இந்த ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படியே சேஃபாக. ஸோ இப்போ வந்து யாருக்குமே சந்தேகம் வராது, நீங்கள் அந்த மாதிரி ஒரு புடவை வாங்குறீங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இப்போ உட்காந்துட்டு இதுமாரி போடுங்க அதுமாரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்கு அரக்கு கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலரில் கோல்டு கலர் பார்டரில் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த இது எடுத்து இந்த புடவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாருமே பர்ச்சேஸ் முடிக்க ஏறக்குறைய ஈவினிங் 4 to 5 ஆயிருந்திருக்கும். பசங்களுக்கெல்லாம் என்ன ஆகிட போகுது, வேஷ்டி சட்டை தான் எல்லாருக்குமே, பட்டு வேட்டி சட்டை. ஸோ அவங்களுக்குலாம் எல்லாமே முடிச்சிட்டு, பட் ஷர்ட் மட்டும் எல்லாருமே ஒரே மாதிரியாக போடுற மாதிரி, எல்லாமே பர்பிள் ஒரு மாதிரி லாவெண்டர் கலர்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல டார்க் பர்பிள் மாதிரி, லைட் பர்பிள் இல்லை டார்க் பர்பிள் அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குது. ஸோ பசங்க எல்லாருமே ஒரே கலர் தான், பட் லேடிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்தாங்க. ஃபைனலி எவ்ரிதிங் இஸ் டன். கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கிட்ட ஆயிடுச்சு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டுமே. ஸோ எவ்ரிதிங் இஸ் டன். இப்போ எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு போய் படுத்தா போதும், சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கினா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே கடைன்னு சாப்பிட்டாங்க. போகிற வழியிலே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் குட் நைட்டு போய் படுத்து தூங்கிடுச்சு. இங்கே தேக்கு ஒரு மாதிரி கடுப்பு. ஏன்னா அவருக்கு நீங்கள் வந்து அந்த அரக்கு கலர் நீங்கள் எடுத்தது அவருக்கு தெரியும். அதனால் அவரோட கலர் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதால ஒரு கோவத்தில் இருக்கார். ஸோ நீங்களும் உங்களோட ரூமுக்கு போயிட்டீங்க வழக்கம் போல், தாழ்பால் போடல. அவர் அப்படியே உள்ளே வந்துட்டு, எதுக்குடி நான் கொடுத்த கலர் நீ எடுக்கலை, நான் எதுக்கு எடுக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது நான் தான் செலக்ட் பண்ணேண்ணே, அதனால் நீ போட்டுக்கலாம்ல, அது ஆக்சுவலாக நல்லாவும் இருந்தது, உனக்கு அது இவ்வளோ அழகாக இருந்திருக்கும் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. வெளில போறியா, எத்தனை தடவை தான் இதே வார்த்தை நான் 100 தடவை சொல்லியிருப்பேன், சும்மா வந்துட்டுருக்கேன், அடுத்த தடவை சும்மா சொல்ல மாட்டேன், கத்தி ஊரை கூட்டிடுவேன், கூட்டு யாரை வேணான்னா நானா வேணான்னா தப்பார்
அடுத்த தடவை இந்த தப்பு பண்ணவே மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் இல்லை அது இந்த டைம் தான். நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஊருக்கே சொல்லுவேன். புரிஞ்சுதுல? உனக்கும் எனக்கும் மட்டும் இருக்காது அது. நீங்கள் அப்படியே வர பார்க்குறீங்க. குட் நைட் பொண்டாட்டி அப்படின்னு பெருமைச்சு விட்றீங்க. தாலி காணும்லாம் சொல்லாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன கொஞ்சம் ஆர்டர் நடந்துக்கிறான், இன்னும் நேரம் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கும் போது குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு அந்த மனுஷன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துட்டு குடுகுடுன்னு விட்டார். கடவுளே, அடுத்து நீங்கள் சிரிக்கிறீங்க. இங்கே அவங்க அவரோட ரூமுக்கு போயிட்டு எனக்கு மேலே கோவம் தான், உனக்காக தான் அத்தனை பசங்களையும் கன்வின்ஸ் பண்ணி பர்பிள் சட்டை எடுக்க சொன்னா, நீ அதை எடுக்கவே இல்லை, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு போகிறாரு. தென் ஜாக்கெட்டுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ எல்லாமே ஜாக்கெட் அதெல்லாம் கொடுத்து ஸ்டிச்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபைனலி அன்னைக்கு தாத்தாக்கும் பாட்டிக்கும் கல்யாணம். அந்த வீட்லேயே தான் ஆக்சுவலாக கல்யாணம் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய மொத்தம். அதை சுற்றி சேர்ஸ் போட்டு இந்த பந்தக்கால் நட்டு தோரணம் சீரியல் லைட்ஸு எல்லாம் செம்மையாக அந்த ஊரே கோலாகலமாக இருக்குது. ஒரு நாளுக்கு முன்னாடியே சாப்பாடு எல்லாருக்குமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ரொம்ப ஆரவாரத்தோடு இருக்குது. ஸோ எவ்ரி ஒன் இஸ் எக்ஸைட்டட் டு தட் மேரேஜ். அப்படி இருக்கவே இப்போ கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் வந்து 6:30 to 7 ஓகேங்களா கல்யாணம். அப்படி இருக்கவே எல்லாம் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சாரீ கட்டிட்டு இந்த மேக்கப் எல்லாமே போட்டுட்டு அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் புடவை கட்டியாச்சு, எல்லாருமே அப்படியே எல்லாமே முடிஞ்சிச்சா மேக்கப்லாம் பண்ணியாச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்க அம்மாவுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க மேக்கப் போடுறதுக்கு. ஸோ அந்தந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆளுங்க வச்சாச்சு. ஏன்னா பெரியவங்க வந்து இந்த சமையல் வேலைலாம் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆள் வச்சிட்டாங்க. எல்லாமே அவங்க கிளம்புறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஆம்பளைங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வேஷ்டி கட்டினோமா சட்டையை போட்டோமான்னு முடிஞ்சிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது கேர்ள்ஸுக்கு தான் பெரிய விஷயமா இருக்குது. இந்த புடவை கட்டுறதே பெரிய டாஸ்க்காக இருந்துகிட்டு ஃபைனலி எவ்ரி ஒன் இஸ் டன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா இடத்துலையுமே லேடிஸ்லாம் வந்துட்டாங்க. உங்கள் அம்மா வயன் கிளம்பிட்டியா இல்லையாடி அப்படி சொல்லிட்டு வராங்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்தா அப்போ தான் இடுப்புக்கு ஒட்டியானம் போடுவாங்கள்ல. ஒட்டியானம்னா கொஞ்சம் மாடர்னான ஒட்டியானம், ஹிப் செயின் மாதிரி ஓகேவா. ஒட்டியானம் இல்லாமல் ஹிப் செயின் மாதிரி கொஞ்சம் வளைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே ஒரு மாதிரி குறுக்குன்னு பார்க்குறாங்க. நல்லா இருக்கே புடவை, இது எப்படி எடுத்த அப்படிங்கிறாங்க. அம்மா அப்போ எடுத்தோமே. எப்போ அம்மா? அப்பம்மா கிளம்பிட்டியா இல்லையாடி அப்படி சொல்லிட்டு அவங்க உங்கள் அப்பான்ட்டாங்க. அப்பா கூப்பிட்றாங்க பாருங்க, போங்க. சரி வாங்கங்க. எப்படி வருவ? இதோ கிளம்பிட்டம்மா, அந்த முடிஞ்சிச்சுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சீக்கிரம் வா, நாங்கள் எல்லாருமே கீழே போகிறோம். சரிம்மா. இப்போது உங்கள் அம்மா அப்படியே கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அத்தாச்சி இங்கே வாங்க, அப்படியே அண்ணி இங்கே வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசுகிறது எல்லாத்தையுமே அப்படியே அந்த இடத்துக்கு போயாச்சு. ஸோ ஃபைனலி இங்கே தேவங்க வந்து ஆல்ரெடி கீழே இருக்கார். வேஷ்டிலாம் கட்டிட்டு அப்படியே பிரமாதமாக ஏற்கனவே தங்கதுரை நல்லா பார்க்க ஃபேராக அழகாக ஹேண்ட்ஸமாக இருப்பார். இப்போ சொல்லவா வேணும், வேஷ்டி சட்டையில் ஆளை பின்னுறாப்படி பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக க்யூட்டாக ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கார். அந்த மனுஷன் ஆமாம் அவள் செலக்ட் பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கணுங்கிற எக்ஸைட்மெண்ட் இருக்குது. பிகாஸ் இத்தனை நாள் நீங்கள் ஹாஃப் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசை ஒரு தேர்த்து வச்சுருக்காரு. ஓகே இந்த புடவையில தான் அவள் வருவா, பார்க்க எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுருப்பாரு. பட் எவ்ரிதிங் டோட்டலி இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா நீங்கள் அப்படியே டோட்டலாக எல்லாத்தையுமே மாற்றிட்டீங்க. அப்படியே அந்த மனுஷன் அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி உங்களை பார்க்குறாரு, விழுந்துட்டாரு. அப்படியே உங்களே பச்சைக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. இந்த பர்பிள் சாரி நான் சொன்னதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பக்கன்னு யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு சீதா அப்படியே உங்களை பார்த்துட்டு சாரி சூப்பராக இருக்குடி, அழகாக கட்டியிருக்க, அதுவும் இல்லாமல் இந்த ஹிப் செயின் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் டபுக்குன்னு உங்கள் இடுப்பு கிளியிருப்பா.
ஏய் சீதா அடுத்தடவை நீங்கள் அப்படியே வைக்கப்படுறீங்க. ஆக்சுவலாக இந்த சினாரியோ பார்த்துருப்பாரு. அப்படியே உங்கள் ஹிப் செயினை பார்க்குறாரு. அவருக்கும் ஆக்சுவலாக சீதா மாதிரி கை நம்ம தான் இருக்குது இடுப்பு கிள்ளணுன்னு. ஏன்னா பர்பிள் நல்லா டார்க் ஷேடு. அது பார்த்தா அப்படியே ஆப்டாக செம்மையாக உங்களுக்கு பொருந்திருக்கும். அப்படியே ஆனால் அந்த மனுஷன் வச்சக்கன்னு வாங்காமல் பேனும் உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்படியே நீங்களும் அவரை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி செலுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு அப்படியே போவீங்க. உங்கள் பாட்டி பார்த்துட்டு பையன் புடவை உனக்கு பிரமாதமாக இருக்குடி, பார்க்க அழகாக தேவதை மாதிரி இருக்கேன், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்து கன்னத்தில் முத்தம் வச்சுருந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே நீங்கள் தெய்வங்க பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. தெய்வங்க அவ்வளோதான் அப்படியே எப்படி சொல்கிறதுனா மந்திரிச்சிட்ட ஆடு மாதிரி கெட்டு 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 கெட்டுன்னு அப்படியே உங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எங்கே நவுறீங்களோ அவரோட கண் அங்கே போகுது, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே போகுது. ஸோ இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது இங்கே தேவங்களோட அம்மாவுக்கு ஒரு டவுட் வருது. இரு இந்த புடவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. ஞாபகம் வந்துட்டு இது தேவங்க செலக்ட் பண்ண புடவையாச்சே, இந்த புடவை தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், அது எப்படி ஒயன் கட்டிகிட்டு இருந்தா. அப்படியே டக்குன்னு பிள்ளைய பார்க்குறாங்க. தேவங்களோட கண்ணு ஃபுல்லாக அவங்கள தான் பார்க்குது. நீங்களும் அப்படியே ஜாடமாடையாக அந்த மனுஷனை எப்பயாவது ஒரு தடவை பார்க்குறீங்க. அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு வேளை லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. ஆக்சுவலாக இது ஒன் ஷாட்டாக தான் நான் வைக்கலான்னு இருந்தேன். பட் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஏன்னா தாத்தா பாட்டியோட என்ன கல்யாணம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயனும் தேவங்கும் சேர்றது வேறு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தோணுச்சு. டக்குன்னு முடித்தா என்னடா அதுக்குள்ளேயா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸோ இது வந்து 2 பார்ட்டா. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். 2வது பார்ட்டு 2 டேஸ்க்குள்ளே நான் கண்டிப்பாக போட்டுடுறேன். ஸோ அந்நியமாய் சரங்கியமி ஸோ லைக் இட். இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹைப் பண்ண மறக்காதீங்க, ஓகேங்களா? அந்நியோ சரங்கி நிக்கோ நிக்கோ நீ